வரப்போகிற வைகாசி விசாகம் எல்லாருமே எல்லாம் நிறைய பதிவுகள் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு என்ன பண்ணணும்? வைகாசி விசாகம் நம்ம முருகருக்கு நிறைய விரதங்கள் இருந்தாலும், கார்த்திகை, கந்தசஷ்டி, அப்புறம் தைப்பூசம், இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருந்தாலும் இந்த விசாகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன் அப்படின்னா முருகரோட பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம், பர்த்டேன்னு கூட சொல்லலாம். நம்ம வணங்குற நம்மளுடைய கடவுளுக்கு, நம்ம முருகருக்கு ஒரு பர்த்டேன்னும் போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய சொந்தம்ன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு நிறைய. கண்டிப்பாக அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கி போடுறவங்களும் உண்டு. சாமியோட விரதத்தை நான் எதையும் எதிர்பார்க்காம சாமி கும்பிடுங்க, விரதம் இருங்கன்னு சொல்லக்கூடிய ஆள், அதுவும் முருகரோடு இருக்குது. நான் அப்படி தான் சொல்வேன். எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்வேன்னா, முருகரோடைய விரதம் நீங்கள் இருக்கீங்கன்னா, முருகா என்னை இதை பண்ணிக்கொடு, முருகா எனக்கு அதை பண்ணிக்கொடுன்னு எதுவுமே கேட்காதீங்க. அவர்கிட்ட நீங்கள் கேஷுவலாக விரதம் இருந்து உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியதும் உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு அவர் செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா நம்ம முருகப்பெருமாள் மட்டும்தான்.